தலைவர் நேயர்களே வணக்கம். நான் உங்கள் தலையம்பாபு. நம்ம தொடர்ந்து யூடியூப்ல வந்து பல்வேறு செய்திகளை வெளியிட்டு வரோம். இந்த யூடியூப்பை பார்த்த பாண்டிச்சேரியிலிருந்து நண்பர்கள் வந்து பாண்டிச்சேரி செய்தியை கொஞ்சம் போடுங்க, யூடியூப்ல போட்டு அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதில் ஒரு செய்தி என்னன்னா, தமிழ்நாட்டில் குடிச்சா குற்றம் 10,000 ஃபைன், பாண்டிச்சேரியில குடிக்கிறதுனா குற்றம். அங்க பாண்டிச்சேரி பாலிசி, அங்க மதுபானம் தான் அங்க ரொம்ப ஃபேமஸ். அங்க இது அந்த பாண்டிச்சேரிக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மற்ற எல்லா பகுதியிலும் வந்து அங்கே டூலர் எடுத்துகிட்டு போவாங்க குடிக்கிறதுக்கு. இங்கே என்ன ஒரு 50 ரூபா வித்தியாசம் சாருக்கு ஜாலியாக போய் குடிச்சு வச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே வருவாங்க. இங்கே நம்ம ஊரில் டிராஃபிக் போலீஸ் பிடிச்சா ஒரு 10,000 ரூபா ஃபைன் போடுவாங்க, வண்டியை பிடிக்க வச்சுக்குவாங்க, கொண்டு போய் பணம் கட்டினா அப்புறம் போயிட்டு வெளில வந்துடுவோம். ஆனால் பாண்டிச்சேரியில் என்னங்கன்னா, அப்படி குடிச்சவங்க மேலே கேஸ் போடணும். அப்படி போட்டால் ஒரு 500 1000 தான் கேஸ் போடணும். நம்ம பாண்டிச்சேரியில டிராபிக் இன்ஸ்பெக்டர் இருக்கிறாரு நாகராஜன் சொல்லிட்டு, அந்த சார் என்ன பண்றாரு, அவர் தான் பாண்டிச்சேரி டவுனுக்கு அவர் தான் டான், டிராபிக்ல அவர் தான் டான். அவர் ஏற்கனவே எல்லோண்டோவா ஒரு 10 வருஷம் பார்த்தாரு, அங்கேருந்து அப்படி இங்கே வந்துட்டாரு. கல்லா எங்க கட்டுமோ அங்கதான் அவர் காக்கி சட்டையை போடுவார்னு பாத்தீங்களா, அந்த மாதிரி நண்பர் அவரு. அவர் வந்து என்ன பண்றாரு, ஒரு நாளைக்கு அவர் 20 கேஸ் டார்கெட், 20 கேஸ். ஒரு கேஸுக்கு 10,000, 20 × 10,000 2 லட்சம் ரூபா. 2 லட்சம் ரூபா அண்ணா எங்கேயுமே போக மாட்டார். அவருக்கு வந்து அந்த 2 லட்சம் வாங்கிடணும் ஒரு நாளைக்கு. எவ்வளவு ஃபைன் போடுவாரு குடிச்சா? 10,000 ரூபாய் போடுவாருங்க. 10,000 ரூபாய் ஃபைன். இங்கேருந்து குடிக்க போறாங்க, டூரிஸ்ட் மாதிரி சுற்றுலாக்கெல்லாம் போறாங்க, குடிக்கிறதுக்கு சாப்பிட்டு ஜாலியாக போறாங்க. அவங்களுக்கு அதிகபட்சம் போனால் 500 1000 மேலே ஃபைனே போடக்கூடாது அப்படின்னு பாண்டிச்சேரி கவர்மெண்டோட ரூல். ஆனா நம்ம அண்ணா நாகராஜ் இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாரு, டார்கெட் தலைக்கு 10,000, ஒரு நாளைக்கு 2 லட்சம் ரூபாய் கடை கட்டினாதான் அவருக்கு டியூட்டியே. அவர் டியூட்டியே டிராபிக் டியூட்டி என்ன பார்த்தீங்கன்னா, போக்குவரத்தை பராமரிக்கிறது இல்லை, போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துறது அவர் வேலை இல்லை சார். அவர் டிராபிக்ல இருந்துட்டு கல்லா கட்டுறது மட்டும்தான் அவர் ரூல். அதுக்காக வந்து ஒரு 4 எஸ்ஐ இருக்காங்க, டிராபிக் எஸ்ஐ. அந்த 4 எஸ்ஐல வேணுகோபால் ஒரு அண்ணன் இருக்காரு, எஸ்ஐ அண்ணன். அந்த அண்ணன் தான் நம்ம இன்ஸ்பெக்டருக்கு ஆளினாள். யாரு? நாகராஜ் இன்ஸ்பெக்டர் அண்ணனுக்கு அவர் தான் ஆளினாள். இவர் அண்ணன் கண்ணு கட்டினாருன்னா அவர் கல்லா கட்டுவாரு, கல்லா வாங்கின காசை வந்து அவர்கிட்ட கொடுத்துருவாரு. ஒரு நாளைக்கு 2 லட்சம் இல்லாம நாகராஜ் அண்ணன் இன்ஸ்பெக்டர் போக மாட்டாரு. பாண்டிச்சேரி சின்ன ஊர்லீங்களா, எல்லாத்துக்கும் மந்திரி தெரியும், எம்எல்ஏ தெரியும், எல்லாமே தெரியும். இப்படியே ஓடிட்டு இருக்கு. அங்க ஒரு நண்பர் என்ன பண்றாரு, அவர் ஒருத்தர் மேல மட்டுமே 2 முறை 10,000 ஃபைன் போட்டாரு நம்ம இன்ஸ்பெக்டர் நாகராஜ் அண்ணன். அது நம்ம வேணுகோபால் தான் வாங்கி கொடுத்தான்னு வச்சுங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பாண்டிச்சேரியுடைய முதலமைச்சர் மாண்புமிகு திரு ரங்கசாமி சாருக்கு தெரியுமா? இல்ல அங்க இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் மற்றும் கல்வித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் நமச்சிவாயத்துக்கு தெரியுமானே தெரியல. எனவே இதனால வந்து அங்க பாண்டிச்சேரியில வந்து இங்க வெளியூர்ல இருந்து வந்தவங்களும் குடிக்கிறதுக்கான எண்ணிக்கை வந்து குறைஞ்சு போச்சு. எனவே மரியாதைக்குரிய முதல்வர் ரங்கசாமி அவர்களும் அண்ணன் நமச்சிவாயம் அவர்களும் அந்த கல்லா கட்டும் நாகராஜ் மேலையும் துணையா இருக்கிற வேணுகோபால் மேலையும்